அப்போ இதுதான் அவன் முடிவாக விக்ரம். கம்பெனி அந்த 4 பேர்த்தோட பிஎஃப் பணத்தை அமுக்கி நீ மட்டும் ப்ரொமோஷன் வாங்கிட்ட. இப்போ அந்த பணத்தோடு இங்கே வந்து நிற்கிற. டேய் சும்மா கத்தாதரா, இதாண்டா உலகம். இங்கே யாருக்கா வந்து நிற்க போகிறது இல்லை. ப்ளஸ் நீ சொல்கிறீல அந்த 4 பேர், அவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணம் நத்திங் ப்ரோ. ஆனால் இந்த டீல் முடித்தா என் லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி செட்டில்டு. எனக்கு கிடைக்க போகிற கௌரவமே வேற. இதுவா கௌரவம்? அடுத்தவனோட வயிற்றில் அடித்து அவன் கண்ணீரில் வர்ற காசில் ஒன்றால் அப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியும். இது உனக்கு தூக்கத்தை கொடுக்குமா மச்சான்? தூக்கம் வரலாம் என்ன, ஏசியை போட்டு படுத்துப்பேன். டேய் பணம் இருந்தால் இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மதிக்கும்டா. அது மட்டும் இல்லை, நான் பண்ண இந்த டீலால் என் லைஃபே ஒரு கோடீஸ்வரர் லைஃபாக போகுது மச்சி. நீ பண்ண இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது நீ நினச்சிட்டு இருக்க. ஆனால் உனக்கு மனசாட்சி ஒன்று இருக்குல்ல, அதுக்கு தெரியும். என்னதான் நீ கோடியாக சம்பாதிச்சு அடுத்தவன் பணத்தில் சீனை போட்டாலும் உன் மனசளவில் உனக்கு நிம்மதி இருக்காதுடா. அண்ட் இதுக்கு தான் திருவள்ளுவர் அருமையான திருக்குறள் அப்போ எழுதி வச்சிருக்காரு. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்கிறேன் கேளு. நீ நேர்மையாக அறத்தோட வழியில் எதை சம்பாதிக்கிறியோ அது மட்டும்தான்டா உனக்கு சந்தோஷத்தை தரும். அதை விட்டு நீ இந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்க இந்த பணம் இருக்கு பாரு, இது ஜென்மத்துக்கும் உனக்கு நிம்மதியை தரப்போகிறதே கிடையாது. இதை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உன் லைஃப் சக்ஸஸ் ஆகும் மச்சான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட இழக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. So what this verse means is, virtue alone brings happiness. All else is not and without praise.